ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி அந்த திருச்சி உச்சி பிள்ளையார் எல்லோருடைய வாழ்க்கையையும் உச்சியிலே வைக்க வேண்டும். யாரும் வாழ்க்கையிலே தரம் தாழ்ந்து போகக்கூடாது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்ல மேன்மையான நிலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய ராசி பலன் இன்று 18/1/2025 தை மாதம் 5ஆம் நாள் குரோதி வருடம் அருமையான சனிக்கிழமை அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமானை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36 சூரிய அஸ்தமனம் மாலை 6:03 நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:19 வரை பூரம். அதன் பின்பு உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் உதித்ததங்கே ஒளி விளக்காக உத்திர நட்சத்திரம் தெரித்த ஒளியின் திருவிளக்காக தெய்வம் உன்னம்சம். ஐயப்பனுடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். மண்டல காலம் இன்றோடு முடிகின்றது. இன்றைய நாளிலே மாளிகைபுரத்தம்மனுக்கு மிகப்பெரிய அற்புதமான பூஜைகள் நடைபெற்று இந்த மண்டல கால நிறைவு என்பது நடைபெறும். ஆகவே உத்திர நட்சத்திரம் இன்றைய நாளிலே ஐயப்பனையும் வணங்குங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்கி ஐயப்பனை வணங்கி இன்றைய நாளிலே நலம் காண வேண்டிய நாள். இன்றைய திதி இன்று காலை 6:58 வரை தேய்பிறை சதுர்த்தி. அதன் பின்பு பஞ்சமி திதி வருகின்றது. வாராகியை வழிபட வேண்டும். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? 12 ராசிக்காரர்களுமே ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்க வேண்டும், ஐயப்பனை வணங்க வேண்டும். பஞ்சமி திதி ஆதலால் வாராகியை வழிபட வேண்டும். இந்த 3 தெய்வங்களையும் இன்றைய நாளிலே சிக்கன பிடித்து கொள்ளுங்கள். எல்லோருடைய சிக்கல்களும் தீர்ந்து போகும். அடுத்து நாம் காண இருப்பது ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பண வரவு அதிகரிக்கின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றமான நாள். மேஷ ராசியினருக்கு நான் சொன்னபடி 3 தெய்வங்களையும் வணங்குங்கள். ஆஞ்சநேயர், ஐயப்பன், வாராகி. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? காரிய அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்லும் பாக்கியம் ஏற்படும். குழந்தைகள் இப்போதெல்லாம் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அல்லவா? அவை வாழ்க்கையிலே நல்ல தரத்தையும் ஏற்படுத்துகின்றது. வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்கின்ற குழந்தைகள் அதற்கான முயற்சிகளை தொடங்கினால் வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும்.
உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்றன. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள், ஐயப்பனை வணங்குங்கள், வாராகியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரியங்கள் கைகூடி வரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படுகின்றன. வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஐயப்பனை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள், வாராகியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். மனம் இன்றைய நாளிலே மிகுந்த சந்தோஷத்திலே இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனம் தெளிவான நிலையிலே இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக தீரும். பண வரவு அதிகரிக்கும். எல்லா வகையிலும் ஏற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு 3 தெய்வங்களையும் வணங்குங்கள். இன்றைய நாளிலே ஐயப்பனை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள், வாராகியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். மேல் அதிகாரிகளால் சற்று நெருக்கடிகள் இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். சொந்த தொழில் செய்பவர்கள் உங்களுடைய தொழிலிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து விடுங்கள். ஆஞ்சநேயரை பற்றி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே வாராகியை பற்றி கொள்ளுங்கள். மன பயம் தீரும். ஐயப்பனை வணங்குங்கள். ஐஸ்வர்யம் சேரும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பண வரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்றன. நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். இதுவரை சொந்த வாகனம் இல்லாதவர்கள் புதிதாக வண்டி வாங்குவீர்கள். வாடகை வீட்டிலே இருப்பவர்கள் சொந்த வீடு போவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இப்படி உங்களுக்கு நல்லது நடக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள், ஐயப்பனை வணங்குங்கள், வாராகியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். அரசு வகையிலே நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அது நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய அற்புதமான நாள்.
எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகின்ற நாள். வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். 3 தெய்வங்களையும் வணங்குங்கள். ஆஞ்சநேயர், ஐயப்பன், வாராகி. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். தன வரவு அதிகரிக்கும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். சகல பாகியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அவர்களுடைய தொழிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு இறை வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், ஐயப்பனை வழிபடுங்கள், வாராகியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுவதும் சந்திராட்டமும் இருக்கின்றது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். செய்தொழிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் எதுவும் நீங்கள் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சென்றுதான் தீர வேண்டும் என்றால் ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு வெற்றிலை மாலை சாற்றுங்கள். விநாயகர் பெருமானை வணங்கி உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். 3 தெய்வங்களையும் வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்றன. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடை வைத்திருக்கின்றீர்கள் என்றால் இன்றைய நாளிலே இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் நெருக்கடிகள் குறையும். வேலையிலே நெருக்கடிகள் குறையும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். எல்லா வகையிலும் ஏற்றமான நாள், மாற்றமான நாள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்றன. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். யாரோடும் அதிகம் பேசாதீர்கள். இறைவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், ஐயப்பனை வழிபடுங்கள், வாராகி தாயாரை வழிபடுங்கள். வளம் பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே இந்த 3 தெய்வங்களையும் வணங்கி வாழ்க்கையிலே ஏற்றம் பெறுங்கள். எல்லோருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல். நாம் இந்த ஆன்மீக தகவலிலே அடிக்கடி ராமாயணம் மற்றும் மகாபாரதத்திலிருந்து அவ்வப்போது பார்த்து கொண்டே இருக்கின்றோம். காரணம், ராமாயணமும் மகாபாரதமும் நம்மை நல்நெறிப்படுத்துகின்ற அற்புதமான விஷயங்கள். இந்த ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு அற்புதமான பொக்கிஷங்கள். நம் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட இடர்கள் வந்தாலும் இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த 2 அதற்கான தீர்வு நிச்சயமாக இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு அரசியல்வாதி, ரொம்ப அற்புதமான மனிதர், கள்ளம் கபடம் இல்லாதவர், நேர்மையான ஒரு மனிதர். அவர் தினம்தோறும் பகவத்கீதை படிப்பார். பகவத்கீதை படித்து அன்றைய நாளை தொடங்குவார்.
இது பல வருடங்களாக அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஆக இந்த பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் இவையெல்லாம் மாற்று கருத்து உள்ளவர்களை கூட படிக்க வைக்கின்றது என்றால் அதிலே உள்ள சாரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்வார், கீதையை படித்தால், கீதையை படிப்பதால் நான் நல்ல வழியிலே நடக்கின்றேன் சுவாமி என்று சொல்வார். ஆக இந்த பகவத்கீதையும் ராமாயணமும் மகாபாரதமும் இவையெல்லாம் நம்மை நன்னெறிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. ஆகையால் தான் குழந்தைகளுக்கு இவற்றை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு ராமாயணமும் மகாபாரதமும் சொல்லிக் கொடுத்தால் அந்த குழந்தை தவறான வழிக்கு செல்லாது. ஆகவே அற்புதமான காவியங்கள் இவை. நம்மை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கான அத்துணை வழிகாட்டுதல்களும் இவற்றிலே இருக்கின்றது. சரி, இன்றைக்கு யாரை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால், பாண்டவர்களிலே ஒருவரான சகாதேவன். இந்த சகாதேவனுக்கு ஜோதிடத்திலே முக்காலமும் அறியும் ஆற்றல் உண்டு. முக்காலமும் அறிவான் சகாதேவன். அதனால்தான் துரியோதனன் கூட போருக்கு நாள் குறிப்பதற்கு சகாதேவனிடம்தான் வந்தார். எதிர்த்து போர் புரிவதே அவர்களை எதிர்த்து தான் போர் புரிகின்றான். ஆனால் சகாதேவனிடம் வந்து பலி கொடுக்க நல்ல நாள் கேட்கின்றான். சகாதேவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய ஜோதிட தர்மம் என்ன? தான் முற்றும் அறிந்த பண்டிதன். ஒரு பண்டிதனுக்கு அழகு என்ன? ஒருவர் வந்து கேட்கின்றார் என்றால் அவருக்கான விடையை கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு பண்டிதனுக்கு அழகு. தனக்கு வேண்டாதவர்கள் வந்து கேட்டால் கூட தன்னுடைய வித்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு பண்டிதனுக்கு அழகு. அதனை மிகச் சரியாக செய்கின்றான் சகாதேவன். துரியோதனன் வருகின்றான். துரியோதனனுக்கு நாள் குறித்து கொடுக்கின்றார். அதன் பிறகு கிருஷ்ணர் வந்து கேட்கின்றார். நாள் குறித்து கொடுத்தேன் என்று சகாதேவன் சொல்ல, அதனை கண்ண பரமாத்மா தன்னுடைய சாதுரியத்தால் அந்த நாளை மாற்றினார் என்பதெல்லாம் புராணத்திலே நடந்த கதை. ஆனால் சகாதேவன் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை. நான் இப்படித்தான், எதிரி வந்து கேட்டாலும் நான் நாள் குறித்து கொடுப்பேன் என்று நாள் குறித்து கொடுத்தவன். காரணம், தான் கற்ற ஜோதிட கலையை சரியாக பயன்படுத்தினான் அந்த சகாதேவன். சரி, அவனுக்கு இப்படிப்பட்ட கலை எப்படி வந்தது? அதை பற்றி தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். பாண்டு மகாராஜா இருந்தார் அல்லவா, அவர் தன்னுடைய உயிர் பிரியும் தருணத்திலே மகன்கள் ஐவரையும் அழைத்தார். அழைத்து தான் இறந்தவுடன் தன்னுடைய உடலை தகனம் செய்ய வேண்டாம், மாறாக பீத்து தின்ன வேண்டும். அப்படி செய்தால் முக்காலமும் உணரும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு உயிர் திறக்கின்றார். பாண்டவர்களும் அவர்களது தந்தை பாண்டு சொன்னபடி செய்ய திட்டமிடும் போது அங்கே கிருஷ்ண பரமாத்மா வருகின்றார். விஷயத்தை கேட்டவுடன் பாண்டவர்களை சரமாரியாக திட்டுகின்றார் கண்ணன். சாகும் காலத்திலே உங்களுடைய தந்தைக்கு தான் புத்தி பிசகிவிட்டது என்றால் உங்களுக்கு புத்தி என்ன ஆனது? யாராவது பிணத்தை தின்பார்களா? வாருங்கள், விறகு எடுத்து வந்து உங்களுடைய தந்தையை தகனம் செய்வோம் என்று பாண்டவர்களை அவருடைய எண்ணத்தை மாற்றி அழைத்து செல்கின்றார். மிருகங்கள் பாண்டுவினுடைய உடலை இழுத்து சென்று விடாமல் இருக்க சகாதேவனை காவலுக்கு விட்டு செல்கின்றார்கள். அவர்கள் அந்த பக்கம் போனவுடன் சகாதேவன் தன்னுடைய தந்தையின் இறுதி வாக்கை மீற விரும்பாமல் அவருடைய சுண்டு விரலை மட்டும் உடைத்து தின்று விடுகின்றான். உடனே அவனுக்கு முக்காலத்தையும் உணரும் சக்தி கிடைத்து விடுகின்றது. விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கி வந்த பாண்டவர்கள் மிகவும் களைப்போடு விறகு கற்றைகளை கீழே போட்டுவிட்டு களைப்பாக அமர்கிறார்கள். கிருஷ்ணரும் ஒரு விறகு சுமையை தூக்கி வருகின்றார். ஆனால் விறகு கட்டு அவர் தலைக்கு அரை அடி மேலாக காற்றில் மிதந்து வருகின்றது. அது மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் சகாதேவனுக்கு மட்டும் அது தெரிகின்றது. கிருஷ்ணரும் மிகவும் களைப்படைந்தவர் போல, அப்பா இந்த விறகை என்ன கனம்பா என்று போட்டுவிட்டு கீழே அமர்கின்றார்.
அவருக்கு அருகிலே சென்ற சகாதேவன், கண்ணா, எல்லோரும் விறகை சுமந்து வருகின்றார்கள், அவர்கள் களைப்பாவது நியாயம். உன்னுடைய விறகு கட்டு காட்டிலே மிதந்துதானே வருகின்றது, நான் தான் பார்த்தேனே, நீ ஏன் களைத்தது போல் நடிக்கின்றாய் என்று கேட்கின்றான் சகாதேவன். உடனே கிருஷ்ணருக்கு விஷயம் விளங்கி விடுகின்றது. இந்த சகாதேவன் பாண்டுவினுடைய உடலை ஏதோ ஒரு பாகத்தை தின்றுவிட்டான் என்பதை கிருஷ்ணர் அறிந்து விடுகின்றார். அறிந்தவுடன் சகாதேவனை தனியே அழைத்து சென்று அவனிடம் விவரம் கேட்கின்றார். சகாதேவன் தன்னுடைய தந்தை பாண்டு அவருடைய சொல்லை மீற விரும்பவில்லை, அதற்காகவே அவருடைய சுண்டு விரலை மட்டும் நான் தின்றுவிட்டேன் என்று ஒப்புக்கொள்கின்றார். உடனே கிருஷ்ணர் சொல்கின்றார், எதிர்காலம் என்பது தேவ ரகசியம், இறைவனுடைய போக்கிலே குறுக்கிடுவது அதர்மம் என்று சகாதேவனுக்கு அறிவுரை கூறுகின்றார். சகாதேவனுக்கு தொடர்ந்து தெரிந்த எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை எப்போதும் எவரிடத்தும் சொல்லக்கூடாது என்று சகாதேவனிடம் சத்தியத்தை வாங்கிக் கொள்கின்றார் கிருஷ்ணர். தனக்கு முக்காலமும் உணரும் ஜோதிடக்கலை ஆற்றல் தெரியும் என்ற ஆணவத்தால் சகாதேவனுக்கு சற்று கர்வம் அதிகமாகி விடுகின்றது. கர்வம் அதிகமாகி விட்டது. துரியோதனன் பாண்டவர்களை அழிப்பதற்கு போருக்கான சிறந்த நாளை கணித்து கொடுக்கும்படி சகாதேவனிடம் கேட்க, சகாதேவனும் நாளை குறித்து கொடுக்கின்றான். அந்த அளவுக்கு அவன் ஜோதிட கலையிலே உண்மையாக இருந்தான். போரிலே கர்ணன் இறக்கும் தருவாயிலே தான் போரிலே கர்ணன் இறக்கும் தருவாயில்தான் கர்ணன் தன் உடன் பிறந்தவன் என்ற உண்மையை அறிந்து கொள்கின்றான். இதனால் தனக்கு தெரிந்த முக்காலமும் உணரும் ஜோதிட கலையிலே இந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஜோதிடத்திலே நம்பிக்கை இழந்து விடுகின்றான். 18 நாட்கள் நிகழ்ந்த குருக்ஷேத்திர போர் முடிவடைந்த பின் சகாதேவன் கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா, ஜோதிடம் என்பது பொய்தானே என்று கேட்கின்றான். அதற்கு கிருஷ்ணர், ஜோதிடத்திலே அனைத்தும் அறிந்த நீயே இப்படி கூறலாமா சகாதேவா என்று கேட்கின்றார். ஜோதிடத்திலே அனைவருடைய பிறப்பு ரகசியமும் என் கணிதத்தில் தெரிந்து கொண்டேன். ஆனால் கர்ணன் என் உடன் பிறந்தவன் என்ற ரகசியம் என்னுடைய ஜோதிட கணிதத்திலே வரவில்லையே. அப்படி என்றால் ஜோதிடம் பொய்தானே கிருஷ்ணா என்று மீண்டும் கேள்வி எழுப்பினான் சகாதேவன். இதை பொறுமையாக கேட்ட கிருஷ்ணன், அனைத்தையும் நீ ஜோதிடத்திலேயே தெரிந்து கொண்டு விட்டால் பிறகு நான் எதற்கு சகாதேவா என்று கேட்கின்றார். இந்த பதிலை கேட்டவுடனேயே சகாதேவனுக்கு தான் செய்த தவறு புரிந்தது. அவனுடைய கர்வமும் அடங்கியது. எப்படிப்பட்ட சிறந்த ஜோதிடனாக இருந்தாலும் 99% கணித்தாலும் அந்த கணித்த ஜோதிடத்தை இறைவனால் மாற்ற முடியும். லகான் என்பது இறைவனுடைய கையிலே தான். ஆகவேதான் இப்போது கூட நல்ல ஜோதிடர்கள் கூட இந்த ஜாதகத்தை எடுத்து சென்றால் அவர்களுடைய மரண காலத்தை பற்றி எதுவும் சொல்ல மாட்டார்கள். அவருக்கு தெரிந்திருந்தால் கூட சொல்ல மாட்டார்கள். காரணம் இதுதான். இறைவன் என்பவன் நமக்கெல்லாம் மிகப்பெரியவன். அவன் ஆட்டி வைக்கின்றான், நாம் ஆடுகின்றோம். நம்முடைய வாக்கிலே ஜோதிடத்தை சொல்ல வைப்பவனும் அந்த இறைவன் தான். அந்த இறைவனுக்கு தெரியும் யாருக்கு எதனை எப்போது சொல்ல வேண்டும், சொல்ல வைக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். ஆகவே இறைப்பரம்பொருள் என்பதுதான் உண்மையான ஆதி அந்தம் இல்லாத அந்த இறைவன் மட்டும்தான் நிஜம். ஆகவே நமக்கு என்ன துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி, அதனை இறைவனுடைய பாதத்திலே போட்டு விடுங்கள். அவன் நிச்சயமாக அதற்கு நமக்கு ஒரு வழியை காட்டுவான். நாம் சுமக்க முடியாத சுமையை இறைவன் நமக்கு தரமாட்டான். அதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கும் சேர்த்துதான் சொல்லிக் கொள்கின்றேன். நம்மால் என்ன சுமக்க முடியுமோ அதைத்தான் இறைவன் நமக்கு தருவான். காரணம், தாயினும் சால பரிந்து என்று இறைவனை பாடியிருக்கின்றார்கள் அல்லவா. இறைவன் தாயினும் சால பரிந்து நம்மை என்றென்றும் காப்பான். ஆகவே சகலமும் கிருஷ்ணார்ப்பணம் என்று அவனுடைய பாதங்களிலே போடுங்கள். நாளைய நாள் என்பதை பற்றி
கவலையே கொள்ளாதீர்கள். நாளையை அவன் பார்த்து கொள்வான். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி.